ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8 நம்மளோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது 82வது நாள் 83வது எபிசோட் 27 செப்டம்பர் என்று டிசம்பர் 27 டிசம்பர் என்று ஒளிவரும் நிகழ்ச்சியுடைய முதல் பாகம். லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்கள். விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு தெரிவிக்கலாம். அண்ட் இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அனைத்து நெஞ்சங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்ம எப்பவும் சொல்வது போல் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நம்ம வைக்கிற ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படிங்கிற கேட்டகரியில் உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது பிஸ்னஸ் அக்கௌண்ட்டு கிடையாது. அண்ட் இன்றைக்கி நமக்கான சப்போர்ட்டுகளை கொடுத்த கார்த்திகேயன் கந்தசுவாமி அவங்களுக்கு அக்லி ஸ்வெட்டர்னே போட்டே கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். இதில் ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்திருந்தாங்க. பவியோடைய ஃப்ரெண்டு, விஷாலுடைய ஃப்ரெண்ட், அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அருணோட ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் சவுண்டோட ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் பேர் என்ன சொல்கிறது, அவர் எல்லாருக்குமாகவும் வந்திருந்தார், மகேஷ் அவர்கள். அண்ட் அர்ச்சனா அருணோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டீங்க. இவங்களாம் வந்திருந்தாங்க. இவங்க என்னெல்லாம் சொன்னாங்க போனாங்க அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் இதில் நம்ம இதில் பேச போகிறோம். ஓகே ஓகேவா. தீபகோட ஃப்ரெண்ட் அவரும் வந்திருந்தார். அவரையும் விடுவானே. ஓகேவா. இவங்களாம் சொல்லிட்டு இருந்தாங்க, அவரையும் விடுவானே. ஸோ முதல்ல பவியோட ஃப்ரெண்டு தான் வந்தாங்க. பவி அண்ட் விஷாலோடைய ஃப்ரெண்டு தான் வந்தாங்க. மார்னிங் எழுந்த கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா வேற எதுவும் பெருசாக நடக்கல. சும்மா உட்காந்து அப்படியே பேசிகிட்டே இருப்பாங்க எல்லாரும். டப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் வருவாங்க. பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். தோஸ்தடா அந்த பாட்டு. நாட்கள் புதுசாச்சு ஸோ அந்த பாட்டு தான். இந்த பாட்டு எதுக்காக சொன்னேன்னா, நாங்கள் ஒரு மணி நேரம் அலைஞ்சோம் இந்த பாட்டோட சிடிக்காக. சிடி கோலோச்சு கொண்ட காலத்தில் இதுக்காக அலைஞ்சிட்டு இருந்தோம். ஆமாம். அப்புறம் அலைஞ்சு அதை காரில் போட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போனோம். இந்த லைட் புதுசாக இருக்கும். இந்த லைட் நண்பர் கோபி அதை கொடுத்தாரு. ரொம்ப நாளாக அதை யூஸ் பண்ணாமல் இருந்தேன். இதை பண்ணது கலராக லைட்டு அடிக்கும் போல இருக்கு. ஆமாம். ஸோ என்னாச்சு அப்படின்னாரு, இல்லைங்க மூடே இல்லாத எடுத்து வைக்கிறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க அப்படின்ட்டு. சரி நீ தான் எடுத்து அதை வச்சேன்னு வச்சுக்காங்களேன். சும்மா இருக்கிறேன். அது சும்மா இன்னைக்கு ஃபுல்லாகவே படுத்து தூங்கி இருந்தேன். ஓரளவு சாயங்காலம் வேது பிடிச்சப்பறம் ஓகேவா இருந்தேன். இப்போ திரும்பவும் கணக்கு இருக்குது, டயர்டாக இருக்குது, போய் தூங்கணும். வேறு ஒன்றும் இல்லை. ஐம் ஃபைன்னு சொல்ல முடியாது, ஆனால் ரெஸ்ட் நிறையா எடுத்துட்டு இருக்கேன். பட் எனிவே என்னங்க கெட்டிங் பெட்டர். நேற்று கம்பேர் பண்ணும்போது கெட்டிங் பெட்டர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்ததில் பவித்ராவுடைய ஃப்ரெண்டு வந்ததில் எனக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. அவங்க பவித்ரா நல்லவங்க, அவங்க ரொம்ப திறமையான பெண் சொல்லுவாங்க. அது எல்லாருமே சொல்கிறதா, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. பட் ஆனால் விஷாலுடைய ஃப்ரெண்டு வந்தவங்க அவங்க ரொம்ப சிறப்பாக நீட்டாக எடுத்து வைத்தாங்க தவறுகளை. முக்கியமாக நீ ஒரு விஷயம் ஒன்று பண்ண, உனக்கு பூடகமாக ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதுக்கான மன்னிப்பு நீ கேட்கவே இல்லை. ஆக்சுவலி இது அவங்க அப்பா வீட்டில் இருந்தாப்போ சொல்லிடணும். ஆனால் அவங்க அப்பா சொல்லவே இல்லை, அவங்க அம்மா சொல்லிடணும். அவங்க எதுவுமே சொல்லிடணும். யாருமே சொல்ல வேண்டாம். அதை நாங்கள் வேற ஒரு நாள் அதை தெளிவாக எடுத்துரைத்து மன்னிப்பு கேட்போம். இப்போ அதுக்கு ஒரு ஆள் அனுப்போம், அவங்க முடிவு பண்ணியிருக்கலாம் டீமு. ஸோ அந்த மாதிரி தான் அனுப்பி வச்சிருந்தாங்க. ரொம்ப தெளிவாக பேசினாங்க. அதே மாதிரி தர்ஷிகா கூட நம்ம லவ் ஏன் அது மாதிரின்னும் போது, நீ ஒரு ஸ்பேஸ் கொடுக்கலாம், அவங்க வருவாங்களா? நீ ஒரு ஸ்பேஸை கொடுத்தனால தான் அவங்க கிட்ட வந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எப்பயுமே புடி கொடுக்காம தான் விஷால் பேசிட்டே இருந்திருப்பாரு. நீங்க பாத்தீங்கன்னா இல்ல, இதுல இன்னொரு விஷயமா நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, என்னென்ன கேள்வியெல்லாம் நமக்கு இருந்ததோ அதை ஒரு ஃப்ரெண்டு மூலமா அனுப்பிச்சு இதெல்லாம் நீங்க சொல்லிடுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அது அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த ஷோவை பொறுத்தவரையிலையும் அவங்களுக்கு அந்த நெகட்டிவ் இழுத்துனே போனாதான் பாரு. இப்படி ஒருத்தன் ஒரு பொண்ணை இப்படி சொல்லிட்டு அவ கூட பழகிட்டு இருக்கான் போது நீங்க எல்லாருமே அடடா இப்படி போதே வருது அப்படின்ற மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்கிறதுக்காக தான் அந்த ஒரு விஷயமே. எஸ், நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுல அவங்க அவர் அப்படியே அப்ரப்டா போய் நான் இந்த வார்த்தை தான் உன்னை சொன்னேன்னா அவர் சொல்ல மாட்டார். நீ போய் அவன்கிட்ட நின்று ஒரு மாதிரியா இருந்துச்சு, ஒரு மாதிரி இருந்தா நான் வேற மாதிரி பேசினேன். ஆமா, நீ அப்புறம் பச்சையா பேசினா அவரால் சொல்ல முடியல. ஆமா ஆமா, அது மாதிரி சொல்ல முடியல. அதே மாதிரி அவங்களும் இவங்க கிட்ட அழுது, அதாவது அவங்க போனதுக்கு அப்புறம் மேபி
அவங்க விஷ்ணு போனதுக்கப்புறம் அழுவுறது வந்து இவர்கிட்ட தான் ஆமா அழுவாங்க. அவங்க ஏன்னா ஒரு விஷயம் யோசிச்சேன் ஜாக்கி, சௌந்தர்யாவை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட தோல்ல சாஞ்சு அழுது. ஐயோ தோல்ல சாஞ்சு அழறது இல்லை, அவங்க முற்றிலுமே வந்து ஜாக்லினை நகர்த்திட்டாங்க. அது என்னன்னா மஞ்சரி கிட்ட மஞ்சரியோ இல்ல அன்ஷி பவித்ரா கிட்ட பேசிட்டு இருக்கப்ப சொல்லுவாங்க, அது என்ன ஸ்ட்ராங் கண்டஸ்ட்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க, அப்ப நாங்களாம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால அந்த அவங்க என்ன சொல்லிட்டு போனாலும் இவங்க வந்து அந்த ஜாக்லின் மேல இருக்கிற அந்த வன்மம் வந்து அவங்களுக்கு மாறல. அது தப்பும் கிடையாது. அது அவங்க நிறைய இதுல வந்து போடும்பொழுது பாத்தீங்கன்னா ஜாக்லின் ஃபோபியா அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரியே வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரிதான் அவங்க அதை ரிலேட் பண்றாங்க, அந்த மாதிரிதான் அவங்க வந்து அதை பத்தி வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படிதான் அவங்களும் நடந்துக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஜாக்கி, ஜாக்லினுடைய அம்மாவும் அவங்களோட தோழியும் வந்திருக்கும் பொழுது ஜாக்லின் பெருசா வந்து அவங்கள வந்து இன்வால்வ் பண்ணல சௌந்தர்யாவை. ஜாக்லின் நகர்த்தி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க எப்ப வந்து ஏங்க உங்க அப்பா அம்மா வந்து ஜாக்லினை பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க, உங்க அம்மா சொல்றாங்க இது வந்து ரொம்ப நல்லா இருக்குப்பா உங்க 2 பேருடைய அந்த விஷயங்கள்னு சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறமா அவங்களே கூப்பிட்டு உன் ஃப்ரெண்ட்ஷிப் தான் என்ன பிரச்சனை ஆக்கிருமோன்னு நான் நிறைய இடத்துல பயந்தேன்னு சொன்னா இதுக்கு மேல எப்படி ஒருத்தவங்க உங்களோடவே இருப்பாங்க? கண்டிப்பா. ஸோ ஆப்வியஸாக அவங்க வந்து நவுந்து போயிட்டே இருந்துட்டாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு அது கொஞ்சம் ப்ளஸ் ஆகவும் ஆகிப்போச்சு. பட் இன்னைக்கு கவனிச்சு பார்த்தீங்கன்னா அப்படி இங்கேயே சொல்லிடுறேன், ஒன்றும் விஷ்ணு வந்து அதை ஆனால் மென்ஷன் பண்ணுவார், என்னதான் பிரச்சனை உங்க 2 பேருக்கும், வாங்க இங்கே பேசுங்க அப்படிங்கிறத விஷ்ணு மென்ஷன் பண்ணியே சொல்லுவாப்ல, விச் வாஸ் குட் ஆக்சுவலி. இல்லை இன்னைக்கு விஷ்ணு நடந்துக்கிற விதமே ரொம்ப டீசெண்டாக இருந்தது. ரொம்ப அதில் ஒரு வார்த்தை சொன்னது அது வந்து நம்ம கவனிக்கணும். அதாவது ஃபேமிலி பார்க்குறவங்க எல்லாருமே அதை வேற மாதிரி பார்ப்பாங்க, நாம அதை ஷோவை பார்ப்போம், சம்டைம்ஸ் ஆர்டிஸ்டாக கூட பார்ப்போம். பட் அவங்க அதே மாதிரியான கனெக்ஷன்ஸ்லாம் அவங்க பார்ப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்றத சொல்லுவாங்க. இவருக்கு அது ரயனுக்கு சொன்ன அந்த அட்வைஸ் ரொம்பவே நல்லாவும் இருந்தது. சரி, இப்போ இங்கே பவித்ராவோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்லிட்டீங்க பட் இருந்தாலும் சொல்கிறேன், நீ தைரியமாக விளையாடணும், ஏன் அழுகிற, நீ வந்து பேசுறதே வந்து 1 இன்ச்சுக்கு தான் பேசுகிற, ஆனால் செய்யறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 ஃபீட்டுக்கு செய்கிறாங்களாம். ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் பேசுறது வந்து 1 மில்லிமீட்டர் தான் சொல்கிறாங்களாம். அவங்க எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்குதுன்னா 1 கிலோமீட்டர் செய்யறது போடுவது எனக்கு புரியவே இல்லை. அதுதான் எனக்கும். ஆமாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அவங்க திரும்ப மென்ஷன் பண்ணிகிட்டே இருந்தாங்க பவித்ராக்கு. பவித்ரா வந்து இப்போ எப்படி ஆயிட்டாங்கன்னா, நிறைய பேசணுன்னே அவங்க வந்து ஜாக்லினை பிடிச்சிக்குவாங்க. எல்லாரும் ஜாக்லின் பிடிக்குதுன்றாங்க, பிடிச்சி நான் வந்து கண்டென்ட் ஆக்குறேன் அப்படின்ற மாதிரிதான் பண்ணாங்க. என்னடா பார்த்தா என்னது இவங்க போனதுக்கு அப்புறம், அவங்க ஃப்ரெண்டு போனதுக்கு அப்புறம் ஜாக்லின் கேட்பாங்க, ஏமா நீ வந்து டாப் 3 அதாவது நீ வந்து பாட்டம் 3ல இருக்கேன்னு நாங்க தான் உன்னை சொல்லியிருக்கோமே, அப்புறம் என்ன சொன்னதே இல்லைன்னு சொல்றேன்னு வாங்க. என்கிட்ட நீங்க சொன்னதே இல்லை எதுக்காக இந்த கேள்வி கேட்டேன்னா, உன் தம்பி நேத்து வந்து சொல்லும் பொழுது பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாப்ல. அதுக்கு திரும்பவும் இவங்க என்ன சொல்லுவாங்க, நீ என்கிட்ட டைரக்டா எங்க சொன்னீங்கன்னு மஞ்சரியும் சொல்லுவாங்க, இல்லையே நான் கூட உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே அப்படின்வாங்க. இல்ல நீங்க வீக்கெண்ட் ஆனா சொல்றீங்களே தவிர்த்து என்கிட்ட சொன்னதில்லை. ஏமா இப்ப யாரு வெளியில போயிடுவாங்க அப்படின்னு கேட்கலாம் பேசுவாங்க, மத்த எல்லா நாளும் பேசுவாங்க. அதுதான் புரியல. இல்ல மத்த எல்லா நாளும் இவங்க என்னவோ அவங்கள்ட்ட எல்லாம் போய் பேசுற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுப்பாங்க. நான் இந்த தவறு பண்ணியிருக்கேன், நான் போய் பேசவே மாட்டேன், பேசாம நான் ஒரு விஷயத்துல இருப்பேன், அதை என்கிட்ட அவங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு நான். இது நக்கல் கொண்டு குறைச்சல். இப்போ எனக்கு நக்கல் பண்ற மூடே இல்லை, அது ஒரு விஷயம் இருக்கு. ஆனா நான் வந்து ஓகே சொல்றேன், நீ ஏதோ சொல்ல வர அப்படின்ட்டு. இல்ல நான் அந்த மாதிரி ஒரு தவறெல்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ சில பேர்கிட்ட அவங்களோட ஒப்பீனியன் நான் கேட்கணும்னு நினைச்சிருக்கவே மாட்டேன். பட் அவங்க என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படிங்கறத நான் வந்து ஃபீல் பண்ணியிருந்திருக்கேன். அந்த மாதிரி தான் வந்து பவித்ரா சொன்னாங்க, என்கிட்ட நீங்க வந்து சொல்லவே இல்லை. இப்போ உங்ககிட்ட ஃப்ரெண்ட் வந்து சொன்னாரு, நான் சொல்றது ஜாக்கிட்ட சொல்லக்கூடாது, அப்பெல்லாம் சொல்லாம இருக்க முடியாதுன்னு சொன்னீங்களா? அதுக்கப்புறம் யாரும் உங்ககிட்ட பேசுவாங்க சொல்லுங்க. இல்லை குவைட் நேச்சுரல். இல்ல உங்ககிட்ட ஒரு உண்மைத்தன்மை இருக்குன்னு சொல்ல வரேன் நான். I said it's a true things you have. ஆமா. அதனால அவங்க எல்லாரும் மிரண்டு ஓடுறாங்கன்னு சொல்ல வரேன். அப்படியே இந்த கமெண்ட்லாம் கொஞ்சம் படிச்சிருக்கீங்களா? படிச்சிடுறேன், நிமிஷங்க. இப்படி வச்சுக்கிறேன். ரொம்ப ட்ரையா போயிட்டு இருக்கா. ஓகே, ஒன்றும் இல்லை ஜாக்கி, அதில் ஒன்றும் இல்லை, கீழே போட்டு எல்லாம் கிறிஸ்மஸ் லீவ்ல எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் படுத்து இருக்கு. ஓகே, பவானி, இலங்கேஷ், சசி, செந்தில்குமார் அண்ட் அடைக்கீழே வந்தால் ராஜசேகர், விக்னேஸ்வரன், அபி அரவிந்த் எஸ்ஜி அண்ட் சிவபாண்டியனார், ஆர் பன்னீர்செல்வம், கனகம்மா, சாய் பவானி சிவா, எஸ் பிரேமாதாஸ், ஆர்டிகே, தீபா ஏஞ்சல், கீர்த்திவாசன், ஆனி, ஆர்டிகே, ஓகே, பிலிப் கிறிஸ்டோபர், சௌமியா நவீன், ராதா கே, மகிழா கண்ணன், ரோஹித் சிவா, ஜிஜே அண்ட் சதீஷ் பத்ராசலம், அப்புறம் ஆமி பிரசன்னா, ஆடின் வேல்முருகன்,
மகிழா கண்ணன். ஓகே, பத்மா மஹி, தஹீரா பானு அண்ட் முத்து சண்முகம் அண்ட் எஸ்வி சதீஷ் கண்ணன், ரத்னம் சசிகரன், பாலு சேகர், அப்துல்லா அஸ்மத். இவங்க எல்லாம் வந்து இப்போ உடம்பு நிலைமை எப்படி இருக்குன்ட்டு, அதாவது பிரியாணி போடுற எல்லா மசாலாவிலேருந்து நான் கஷாயம் சாப்பிட்டேன் ஒன்று. ரெண்டாவது தேங்காய் எண்ணெயில் கற்பூரத்தை போட்டு நெஞ்சி அடிவயிறு அதுக்கப்புறம் தலை இதெல்லாம் ஃபுல்லாக பரன்னு தேய்ச்சி விட்டா அது எங்கே தான் போகுது, ஆவி ஆகிடுதா அப்படின்ற மாதிரி அவங்களே ஐன்ஸ்டீன் எல்லாம் பார்த்தாங்க காலையில். அப்புறம் நல்லா காலையில இந்த என்னது பெட்ராத்தோ கொட்ராத்தோ ஏதோ ஒன்று சாப்பிட்டு போட்டு சிக்கன் புறாத்து போட்டு அது சாப்பிட்டு போட்டு தூங்கிட்டேன் நல்லா. சாயங்காலம் எழுந்து வேது பிடிச்சேன். அப்புறம் இன்னைக்கு நம்ம நேரம் பார்த்து இன்னைக்குன்னு பார்த்து ஊரே பனிமூட்டமாகவே இருக்கு. பனிமூட்டம்னா உச்சம். நான் நேற்றே சொன்னேன்ல பனிமூட்டத்தில் கார் விட்டோங்கன்னு. கார் உள்ளே நான் தொப்பி போட்டு தான் போனேன் நான். அந்த மாதிரி தான் ஓட்டிட்டு இருந்தேன். இங்கே இன்னும் அந்த மாதிரி இன்னும் அதிகமாகவே இருக்குது. இன்னைக்கு தான் வந்து ஹீட்டரே ஆன் பண்ணோம். அதாவது இந்த ஊருக்கு வந்து முதல்ல எங்கள் வீட்டு ஹீட்டர் ஆன் பண்ணதே இன்னைக்கு தான். இந்த ரூம் மட்டும் ஹீட்டர்லேயே தான் இருக்கு. இப்போ அதே அந்த வார்ம்த்லேயே தான் வச்சுட்டு இருக்கோம். ஒரு ஃபேன் ஒன்று இருக்கும், ஹீட்டிங் ஃபேனு. அது ஒரு சதுர்த்தி எட்டு வந்து கொடுத்தா ஃபர்ஸ்ட் ஊருக்கு வந்தது. அதுதான் அப்போ அதை தவிர்த்து இப்போ வந்து இந்த ஹீட்டர் வந்து இப்போ போட்டு வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ குணா கமல் மாதிரி ஆயிட்டன்றது மட்டும் நல்லா தெரியுது. ஆமாம், உடம்பு முடியல, ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும். தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ மற்ற எல்லாருமே பவானி அவர்களும் சரி அண்ட் செந்தில்குமார் வந்து உங்கள்கிட்ட வந்து ஃபுல் எனர்ஜியோட வாங்கலாம். பவானிலாம் வந்து எப்படி இருக்கு உடம்புன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பன்னீர்செல்வம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாங்க. பிபி ஹவுஸ் இப்படி என்ன லவர்ஸ் பார்க் மாதிரி ஆயிடுச்சு, சவுண்ட் வந்து அக்செப்ட் பண்ணதுக்கு வந்து அவர் விஷ்ணு கண்டலன்ஸ் சொல்லியிருக்காரு. இல்லைங்க, அவங்க அதெல்லாம் லைஃபுங்க. அதெல்லாம் நம்ம வந்து அதெல்லாம் நம்ம வந்து ரொம்பவும் தலையில ஏற்றிக்கவே கூடாது. ஒரு இப்போ அதுக்கு தான் நான் ஒன்று சொல்கிறேன். ராயனுக்கும் சவுண்டுக்கும் ஒரு ஃபீல் ஒன்று இருக்குது. எஸ், அது எப்படி சாத்தியம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதை வந்து ஜாக்லின் தான் வந்து சொன்னாங்க. அது வந்து அந்த பையனுக்கு உன் மேலே ஒரு இது இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது அப்படியே போச்சுன்னு வச்சுக்காங்களேன். ராயனுக்கு வந்து விஷ்ணு வெளியில் இருக்கிறது தெரியாமல் இருக்குமா நீங்கள் நினைக்கிறீங்களா? உள்ளார வரும்போதே எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தான் வராங்க. பட் ஆனால் நான் எப்பயுமே சொல்கிறேன், அந்த ஊடு வேற உலகம். இன்னைக்கு வந்து இந்த சிங்கம்மா ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட சொல்லுவார், இவர் இந்த ஊடு வேற உலகம். நேற்று கூட வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு விஷயம் சொல்ல வரும்போது, பாருமா நீ வெளியிலேருந்து இன்னொரு நாள் சொல்லலாம், இந்த வீட்டில் இருந்துட்டு சொல்லும் போது தான் அது தெரியும் அப்படின்னு போது இப்போ நான் சொல்லட்டுமா நம்மளம்மா நீ சொல்லுமா தாயே ஈஸ்வரி நான் உன்னை எதுவுமே கேட்கலன்ற மாதிரி நகர்ந்து நிற்பாரு. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் தெரியாமலாம் இல்லை. பட் ஆனால் அந்த வீட்டு உள்ளார ஒரு ஃபீல் உருவாகும். அந்த ஆண் பெண்குள்ள ஒரு ஃபீல் வந்து உருவாகும். அது எவ்வளோ தூரம் போகுது என்ன இப்போ ஒன்றும் இல்லை. கவினும் லாஸ்ட்லியாவும் என்ன ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க, என்ன வந்து ரெண்டு பேரும் கெட் டுகெதர் பண்ணுறாங்க யோசிச்சு பாருங்க. அந்த வீட்டுக்குள்ளார அந்த ஃபீல்லாம் வரும். இப்போ உதாரணத்துக்கு அதுதான் அந்த இயற்கை படத்தை நான் சொல்லுவேன். இயற்கை படம் தான் தமிழ் சினிமாவில் ஒரு பொண்ணுக்கு 2 காதல் இருக்குன்றத கமர்ஷியலாகவே கமர்ஷியலாக அடிபட்டு போகும்னாலும் சொல்லப்படாது. ஒரு ஆணுக்கு எப்படி 2 காதல்கள் இருக்கோ அது மாதிரி ஒரு பெண்ணுக்கும் காதல் இருக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அருண்குமார் கூட அவங்களுக்கு லவ் இருக்கும் இயற்கையில். அதன் பிறகு ஷாம் வந்து பார்த்துக்கோ, ஷாம் மேலே ஒரு லவ் இருக்கும் அவங்களுக்கு. அதன் பிறகு அருண்குமார் ரொம்ப நாள் கழிச்சு வரும்போது அந்த காதல் அப்படியே அருண்குமார் மேலே ஷிஃப்ட் ஆகிடும். ஓகே, அந்த சீன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே கிறிஸ்மஸ் மாதிரி வருவாங்க, கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டு வருவாங்க. டக்குன்னு தூக்கணும்னா அருண் விஜய் இருப்பார். இவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போனோம் நம்மளுக்காக வந்திருக்கானேன்னு அந்த லவ் அப்படியே அக்செப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவனை தான் பிடிக்கும். பெரிய இடைவெளி காரணமாக அந்த இடத்துல வந்து விஷ்ணு வந்து அந்த இடத்த நிரப்புவார். இதுதான் இயல்புன்னு சொல்ல வரேன் நான். ஓகே, இது தவறு இல்லை, இது இயல்பு. ஆனால் நீங்கள் அந்த இடத்துல ஒரு உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது அந்த கேப்பை வந்து எடுத்ததுமே இவங்க அருண் விஜய் பார்த்துமே கட்டி பிடிச்சிக்குவாங்க. எனக்காக இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கேடா, என்ன மோசம் பண்ணல, அப்படியான ரெஸ்பெக்ட் நீ கொடுத்துருக்க அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. கட்டி பிடிப்பாங்க. கட்டி பிடிச்சி பின்னாடி பார்த்தா அதிர்ச்சியா பார்ப்பாரு விஷ்ணுன்ற பாருங்க, விஷால் ஷாம் அதிர்ச்சியா பார்ப்பாரு. அதாவது ஃபர்ஸ்ட் கட்டி பிடிச்சி அவங்க ஷோல்டர்ல அருண் விஜய் ஷோல்டர் வழியா பார்க்கும்போது அவர் அதிர்ச்சியா இருப்பாரு. நீங்க நல்லா கவனிச்சுன்னா தெரியும். அடுத்து அந்த சாங்லேயே ஒரு சுத்துவாங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு. திரும்ப வந்து பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுவார்னா அதே மாஸ்க், அதாவது கிறிஸ்மஸ் தாத்தா சாண்டா கிளாஸ் மாஸ்க் எடுத்து போட்டு கூட்டத்தோட கூட்டமா கலந்து போயிடுவார். இதுதான் நீங்க இங்க பார்க்கணும்.
உங்களுக்கு யார் மேலே ஒன்றாலும் காதல் வரும், உங்கள் கற்பனையில் யார் கூட ஒன்றாலும் வாழ்வீங்க. ஆனால் இது இல்லை அப்படின்ற முடிவு பண்ணும்போது அங்கிருந்து நகர்ந்து விட வேண்டும் மரியாதை நிமித்தமாக. நான் தான் சொன்னேன், நகர்தல் உணர்ந்து நகர்தல் அழகுன்னு சொன்னது காரணம் அதுதான். ஏன்னா அவங்க ஏற்கனவே சொல்லி தான் அவங்ககிட்ட பழகினாங்க. இப்படி ஒருத்தன் என்னை வந்து பார்த்துக்கிட்டான், அவன் வந்து கப்பலில் போயிட்டான், கேப்டனா என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அதை கன்வின்ஸ் பண்ணி தான் நீங்கள் வரீங்க. ஓகே, அதன் பிறகு அவன் வந்துட்டான் நேரா. அப்போ அந்த காதலை நீங்கள் மரியாதை கொடுத்து நகர்வது தான் நீங்கள் இந்த காதலுக்கு செய்யக்கூடிய விஷயம், மரியாதை. அப்போ அன்னைக்கு வந்து எனக்கு வந்து தலையில் வந்து இது பண்ணி விட்டாலே, எனக்கு வந்து லட்டு கொடுத்தாலே, அன்னைக்கு எனக்கு மட்டும் 2 எக்ஸ்ட்ரா லட்டு கொடுத்தாலே, எனக்கு வந்து காரக்குழம்பு வச்சு கொடுத்தாலே, இதை நீங்கள் பேசக்கூடாது. நீங்கள் என்னன்னா அந்த இடத்துல அந்த காதலை புரிஞ்சுக்கிட்டு நகர்தல் தான் இதில் அழகான விஷயம். ஆக ஒரு ஆணுக்கு ஏகப்பட்ட காதல்களை தமிழ் சினிமா பதிவு பண்ணுது, ஆனால் ஒரு பெண்ணுக்கான காதலை சொன்னதே கிடையாது. அது ஒண்ணு அவன் ஆக்சிடென்ட்ல செத்து போடுவான், இல்ல இவன் வாழ வெட்டியா இருப்பாங்க. அதாவது எப்பயுமே அந்த கீழே இருக்கிற விஷயம் வந்து பாதுகாப்பாவே இருந்துட்டு இருக்கும். ஆக்சுவலி அதை போட்டியே போடாத அளவுக்கு வச்சுட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்காங்களேன். இதுதான் நான் இங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அது ஒரு ஃபீல். அந்த ஃபீலுக்கு இது ராயன் கூட வந்து சவுண்ட் கிட்ட போய் கேட்டதாகவும் சில தகவல்கள்லாம் இருக்கு. அது நான் என்ன இந்த உடம்பு சரியில்லைன்னா நான் ஃபுல்லா அதில் பார்க்கலாம், ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். சரி, அந்த சொல்லிட்டு ராயனுக்கும் வந்து வெளியில வந்து இன்ட்ரெஸ்ட் ஒன் சைடு இருக்கு அப்படின்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாங்க 2 பேரும் லவ் பண்ணும்போது இவங்க அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொன்னாங்க. அவன் என்ன சொன்னா ஓகேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து என்ன மடமாத்துறதுக்கு பார்த்தான். நான் அப்ப மாணிச்சந்து போட்டுட்டு இருப்பேன், எடுத்து பிச்சு கையில போட்டுட்டு தட்டி தூள்லாம் தள்ளி போட்டுட்டு அப்படி வாயில போட்டு நீ உங்க ஒப்பம் யாரா இருந்தாலும் சரிடா வந்து வரமாட்டேன் நான் ஸ்ட்ராங்கா சொல்லி அனுப்பிட்டேன். ஆனா எனக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. ஆமா, நான் வந்து டைம் கொடுத்துருந்தேன். உனக்கு உண்மையிலேயே அவனை பிடிக்குதுன்னா நீ தாராளமா. அந்த டைம் கொடுக்கல சார். ஓகே ஓகே, இல்ல இல்ல அவனுக்கு டைம் சொல்லல, அது சொல்லிட்டேன் இவங்க கிட்ட வந்து சொன்னா. அப்படி அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி, அவன் இப்படி சொல்லுவான் நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்கிட்ட நல்லதானு சொல்லிட்டு போனான் அப்படின்னாங்க. அதன் பிறகு இன்னொரு நாள் என்ன பண்ணாங்க, அதே மாதிரி டிராவல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நானும் தான் அவனுக்கு இன்னொரு லவ் இருந்தது இத்தனையும் இருந்தும் வந்து இல்ல நானும் தான் அவனை லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது அங்க இந்த கோட்டி அடிக்கும் போது 2 இது அடிப்பாங்க, அந்த கில்லியில் அடிக்கும் போது அது ஒரு 10னா 20 மாறும். அந்த மாதிரி ஒரு 2 டபுள் டச் அடிக்கிறது ட்ரை பண்ணாரு. அப்புறம் தான் என் முன்னாடி சொன்னேன், இதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசுறதை நிறுத்துரு அப்படின்னு சொன்னேன். ஆனா அதை சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதை பிறகு நான் மறந்தே போயிட்டேன். 7-8 வருஷம் கழிச்சு ஒரு நாள் ரோட்ல பார்த்து பேசி அதுக்கப்புறம் வந்து நம்பர் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளவுதான். எனக்கு அந்த இடத்துல நான் சொன்னது நடந்ததா இல்லையா, நான் சொன்னதை அவங்க கேட்டாங்களா இல்லையா, உங்ககிட்ட நான் லவ்வை சொல்லியும் அவன் வந்து லவ்வை சொல்றான்னா, அவனுக்கு இத்தனைக்கும் இன்னொரு காதல் இருக்கும் போதும் சொல்றான்னா இது தப்பா இருக்கு, இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது சரியில்லை அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவங்க அதை வந்து செஞ்சாங்க. விருப்பம் கிடையாது அதுல, இதுல என்ன இருக்கு அப்படின்ற ஒரு மனநிலை தான் அவங்களுக்கு அப்ப இருந்தது. அது வந்து உண்மைதான். இதுல என்ன இருக்கு, அவன் சொன்னா அவ்வளவுதானே, ஆனா நான் ஒன்னதான் லவ் பண்றேன், ஐ டோன்ட் வாண்ட் தட். ஏன்னா அவன் வந்து ஏற்கனவே என்னை கன்வின்ஸ் பண்ணாம இருந்து சொன்னா கூட அது வந்து 10ஓட போயிடும், 10ஓட ஒன்றா போயிருக்கலாம். பட் ஆனா அவன் திரும்பவும் வந்து அதை சொன்னான். அதுதான் எனக்கு அங்கே உடன்பாடு இல்லாத ஒரு விஷயமா போச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க பேசிட்டாங்க போனாங்க. அதை பற்றி நான் இது வரையும் பார்த்தது கூட கிடையாது. ஓகே ரைட். ஸோ திஸ் இஸ் இட். ஏன்னா ஒரு காதலை ஒரு நட்பை எப்படி பார்க்கணுன்றதுக்கு இன்னைக்கு வந்து விஷ்ணு பாடம் எடுத்தாரு. கண்டிப்பாக உண்மையிலே நான் வந்து அதை வந்து ரசித்தேன். எஸ் ரைட், ஓகே ஃபைன். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி எல்லோருக்கும் 2 காதல்கள், 5 காதல்களோ 10 காதல்களோ அது எல்லா இடத்துலையுமே இருக்கும். அளவீடுகள் மாறும், அவ்வளவுதான். அப்போ அளவீடுகள் மாறும்போது நம்மளுக்கான அளவீடுகள் என்னன்னு நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம நகர்ந்து போயிட்டே இருக்கணும். கேப்டன் தான் பெஸ்ட்டாக இருக்கிறான் அப்படின்னும் போது நாமளும் ஒரு கேப்டன் தான். ஆனால் ஏற்கனவே அங்கே கொடி நாட்டவா அப்படின்னும் போது நாம நகர்ந்துறது நல்லது. தட்ஸ் ஆல். ஸோ தீபா ஏஞ்சல், அவங்க பேர் கொஞ்சம் கூப்பிட்டுருவீங்களா? தீபா ஏஞ்சல், தீபா ஏஞ்சல், தீபா ஏஞ்சல், வாழ்வில் எல்லா வளமும் பெறணும் தீபா ஏஞ்சல். போதுமா? ஓகே. அண்ட் கீழே அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு ஓகேவா, ஹெல்த் ஓகேவா அப்படிங்கிறதெல்லாம் ஆர்டிகே, கீர்த்திவாசன் எல்லாருமே கேட்டிருந்தாங்க. பிலிப் கிறிஸ்டோஃபர் ஓகேவா. பிக் பாஸ் முக்கியமாக போயிடுச்சு. பிக் பாஸ் முக்கியமாக யாரோ ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. பேர் என்னன்னு கேட்டுங்க, அதுதான் பேர் முதல்ல நீங்கள் படிச்சுடணும். ராதா கே என்றாரே வராதே வாராமல் ஆசை தீராதே, உடம்புதான் முக்கியமா, பிக் பாஸ் முக்கியம் அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க. உடம்பு தான் முக்கியம்பா. பட் இது வந்து சில டைம் என்னன்னா ஒரு கல்யாணம் பண்றோம், ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம், திடீர்னு உடம்பு சரியில்லைன்றதுக்காக நம்ம வெளியே போய் படுத்துக்க முடியும்? ஏதாவது உள்ளார போயாவது அதான் பேசிக்கிட்டாவது இருப்போம். ட்ரை நான் பேசிட்டு இருக்கேன் மாமா, என்னப்பா அங்கே சத்தம் கேட்கும்போது பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா அப்படின்னா சொல்ல மாட்டோமா? அதுதான்
வேற என்ன அதுக்கு நான் என்னத்த சொல்றது சொல்லுங்க. பிஹேவியரை நீங்க அடிக்கவும் முடியாது, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஐயோ. பவித்ரா ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப ரூடா இருந்தாங்க, விஷால் ஃப்ரெண்ட் ரொம்ப குட்டா இருந்தாங்க, ஐ லைக் ஹர் வெரி மச் அப்படின்னாங்க ஆர்டிகே. உண்மை, அவங்க விஷாலுக்கு வந்து அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை பார்க்க முடியும். ஒரு நட்பு, ஒரு நட்பும் சரி, ஒரு இணையும் சரி, ஒரு பார்ட்னர்ஷிப்பும் சரி தப்புன்னு சொல்லணும். அதை தூக்கி வச்சு கொண்டாடுறது எல்லா வகையிலுமே தவறு. அதுதான் இன்னைக்கு செகண்ட் பார்ட்ல நம்ம வந்து அருண் விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஃபர்ஸ்ட்ல வந்து இந்த லவ் அந்த விஷயங்கள் இதெல்லாம் பற்றி கொஞ்சம் நம்மளுடைய லைஃப்பையும் சேர்த்து சொல்றதுக்கு காரணம் இப்படிலான விஷயங்கள்லாம் வருது. ஏன் அதை நான் சொல்றேன்னா, இப்படி சொல்லிட்டு அடுத்தது என்ன பண்ணுவானுங்கன்னா டக்குன்னு வந்து ஃபோன் எடுத்து பார்த்துட்டே இருப்பானுங்க, பேசுறாளா இல்லையான்ட்டு. ஒரு நாள் கூட நான் பார்த்தது கிடையாது, அவங்களும் வந்து அந்த மாதிரி பார்த்தது இல்லைன்னு சொல்ல வரேன் நான். இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்றது காரணம், ஏன்னா ஆர்வம் இருக்கும். இது வந்து கற்பனை தான். ஒருவேளை நீங்க பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை அவங்க பேசிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடும். இது வந்து இதுதான் ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். ஏங்க யாரும் புத்தர் கிடையாதுங்க. இது வந்து எல்லாருமே பின்பற்றக்கூடிய பர்சனல் ஸ்பேஸ் பின்பற்றக்கூடிய விஷயம் சொல்ல வரேன் நான். அதுக்கப்புறம் அந்த மன உளைச்சல் என்ன ஆகுதுன்னா, அவங்க பேசிட்டு அவங்க சாதாரணமாக போயிடுவாங்க. நீங்க அதுக்கு கேள்விகள் கேட்கும்போது தான் என்ன ஆகும்னா, பேசினா என்ன தப்பு அப்படின்னு வந்து நிற்கும். அப்படி பேசினா என்ன தப்புன்னும் போது உங்களுக்கு வந்து அது என்ன ஆகும், அதை மீறி நடக்க செய்வீங்க, மீறி பண்ண சொல்லுவீங்க, உங்களோட சுதந்திரம் பாதிக்கப்பட்டதா நீங்க உணர்வீங்க. அதுக்கப்புறம் நீங்க எடுக்கிற எல்லா முடிவுகளும் வேற மாதிரி போயிட்டே இருக்கு. அதுக்காக நான் சொல்றேன், ஒரு பார்ட்னர் நீங்கள் நம்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போகக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க செய்ய மாட்டாங்க, மீறி செஞ்சாங்கன்னா அது ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு போகணும். அதை நீங்கள் கேட்டீங்கன்னா அது வேற மாதிரி எடுப்பு. உதாரணம் எங்கள் 2 பேரும் ஒன்றுமே கிடையாது, நல்ல ஃப்ரெண்டு, எதுக்காக இருந்தாலும் பார்த்துக்குவாங்க, நிற்பாங்க, போவாங்க. 4வது கேள்வி தான் வந்து ஏன் எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருக்காங்கன்னா, வேணான்னு சொன்ன குத்தம் தான் இன்னைக்கு உட்காந்து நேரில் பேசிட்டு இருக்கோம். நான் டிபெண்ட் ஆகும், அவங்க வந்து எதிர்க்க வாய்ஸ் வரும் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரேன் நான். அதனால நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு ஆண் நண்பரோ இல்லையோ வரும்போது நீங்க அதை நீங்க வந்து ரொம்ப கெட்ட போயிட்டீங்கன்னு வச்சுக்காங்களேன், அது நல்லா இருக்காது. இது எல்லாரும் செய்யற தப்பு. அதுக்காக நான் வந்து ஓப்பனாகவே சொன்னேன். அப்ப ஒருவேளை அவங்க பேசினா பேசிட்டு போட்டோம், என்ன பேசிட்டாங்க, போய் அவங்க வீட்ல வாழறாங்க, அவங்க கூட தானே இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயம், சொல்லாத ஒரு விஷயம் ஒன்று இருக்கலாம், அதனால அவங்க உங்ககிட்ட வந்து சொல்லாம இருக்கலாம். சொல்ற நேரம் வரும்போது கண்டிப்பா சொல்லுவாங்க அவங்க. அந்த மாதிரி எங்க ஆள் வந்து சொல்லியிருக்கு, அன்னைக்கு சொல்ல நீ ரொம்ப கோபமா இருப்பா, இப்போ வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சொல்லிடுவாங்க. அந்த நம்பிக்கை தான் அங்க காதல். ஓகே, ஆன்ஸ் வந்து முடிஞ்சா வந்து பாட்டு பாட சொல்லியிருந்தாங்க. இல்லடா இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டம், நான் நோட் பண்ணிக்கிறேன், இன்னொரு நாள் பாடுறேன். உருகுதே மருகுதே, இந்த குரல் உருகுதே மருகுதே அந்த பாட்டு தானே, இன்னொரு நாள் பாடுறேன்டா. தேங்க்யூ. ஓகேவா. அண்ட் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்க சொல்லி மஹிலா அண்ட் சசிகலா எல்லாருமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆர்டிகே சொன்னாங்க ரொம்ப நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க ஜாக்லினுக்கும் மஞ்சரிக்கும் மேலே. வர்றவங்க எல்லாருமே வந்து லைவ்ல வந்து ரொம்ப நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறாங்க ஃபார் டீக்ரேடிங். உங்களுடைய ஒப்பீனியன் பொழுது எனக்கு ஜாக்லின் அதை பெருசாக இப்போ மைண்டில் எடுத்துக்காத. இன்னைக்கு போகிறப்ப கூட அர்ச்சனா வந்து கை ஹாய் பாய் கூட கத்தி கூட பிடிக்கல, அவங்க மாண்டு போனாங்க. பட் ஆனாலும் அதை வந்து அவங்க வந்து கன்சிடர்லாம் பண்ணல. அவ்வளோதான். நீங்கள் பாட்டு வாங்க. பழைய வீடியோ எல்லாம் நல்லா வியூஸ் போனது, ஆனா இப்போ அவ்வளவு போறது இல்ல. ஏன் நீங்க கொஞ்சம் என்னன்னு பாருங்க. உதாரணம், ஒரு வீடியோ 13K, இப்போ 1K கூட வரல. உங்க உடம்பு நல்லா பார்த்துக்காங்க அண்ணா, லவ் யூண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒன்றும் இல்லை, சிம்பிள். நாங்கள் ஆரம்பிச்சப்ப யாருமே பெருசாலாம் வந்து யூடியூப் பிக் பாஸ் ரிவ்யூலாம் பண்ணல. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட பேர் வந்து யூடியூப் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பேசுறாங்க, அவங்களுக்கு ஒரு விஷயத்தை பிடிக்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க. நாங்கள் என்னைக்குமே எங்களுக்கு பிடிச்சத, எங்களுக்கு மனசுக்கு சரிப்படுறத மட்டும் தான் பேசுறோம். அதனால எங்களுக்கு ஒரு வியூஸ் வந்து கம்மி, அது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால அதை பத்தி எங்களுக்கு கவலையும் கிடையாது. எங்க வேலையை நாங்கள் திறம்படவும் ஒழுங்காகவும் நேர்மையாகவும் நாங்கள் செய்யறதுனால தான் எங்களுக்கு இவ்வளோ நண்பர்கள் இருக்காங்க. உங்க ஆர்வம் புரியுது. இல்லை, அதில் இன்னொரு விஷயம், இப்போ இந்த சீசனுக்கே கூட அந்த கேள்வியை கேட்டிருந்துருக்கலாம். அப்போ அந்த சீசனில் அந்த டைமில் ஏதாவது வந்து ரொம்ப ஒரு ஃபயர் மோடில் போயிருந்திருக்கும். இப்போ இன்னைக்கு நீங்கள் என்ன சொன்னீங்கன்னாலும் வந்து ஓகே அவங்க வந்தாங்க இவங்க வந்தாங்க பேர் எதுவும் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தாருன்னா இல்லை இல்லைங்களா. அதுவும் ஒரு காரணம் இருக்கு. பெயர் யார் அதை சொல்லியிருந்தாங்கன்றது நீங்க மென்ஷன் பண்ணல. அன்பு கலை தான். நாகராஜன் அவர்கள் வந்து விக்ஸ் வேப்பர் போட சொல்லியிருந்தாங்க. அண்ட் தஹீரா வந்து சொல்லியிருந்தாங்க பவித்ரா வந்து ஒரு ஸ்டார்டட் a fight with Jacqueline complaining about her brother's comment on nomination discussion. Purposefully she started. அதே தான் நாமளும் சொன்னோம். தஹீரா எல்லாமே வந்து அப்படிதான் வந்து அது இனிமே அப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ கவர் 13 நாள்ல இறங்கி அடிக்கிறேன் பாரு, இறங்கி அடிச்சிரும் பாத்துக்கோன்ற மாதிரி தான்.
லாஸ்ட் இன்ட்ரெஸ்டட் இன் பிபி ஃபார் த லாஸ்ட் 3 weeks பட் விஷ்ணு சவுண்ட் ப்ரோமோ வாட்ச் பண்ணது என் லைவ்ல அது பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய அந்த வியூக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஃபார் யுவர் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்வேல் அவர்கள் மென்ஷன் பண்ணியிருந்தாப்ல. அதேதான், அதனாலதான் நீங்க அதுல வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பையும் பார்ட்னரையும் அவரு நம்புறார் விஷ்ணு. எஸ், அதனாலதான் ஃபர்ஸ்ட் வந்ததுமே ராயனை கூட்ட அவர் வந்து கன்சோல் பண்ணுவார். எவரா இவங்க 2 பேருமே கண்ணு மாறி, இது லெஃப்ட் கண்ணு இது ரைட்டு கண்ணு அப்படின்னு சொல்லுவார் அவரு. எஸ், புரியுதுங்களா? ஸோ அதுதான் மேட்டர். எஸ், ஓகேவா. ஸோ ரத்னம் சசிகரன், அதன் பிறகு வந்து பன்னீர்செல்வம், அப்புறம் ஒருத்தவங்க இருங்க ஒரு செகண்டு, எல்லாருமே உங்கள் உடல் நலத்தை வந்து பார்த்துக்க சொல்லியிருந்தாங்க. அது ஐயோப்பா, சம்டைம்ஸ் இது கீழே மேலே போதா அப்படியே எஸ்வி அவர்கள், ஆமாம் கோமா வருது. ஓகே, அப்துல்லா அஸ்மத் வந்தாச்சு, சத்யநாராயணன், அப்புறம் வந்து தஹீரா இன்னொன்றுமே சொல்லியிருந்தாங்க, ஷுட் ஹவ் சென்ட். இது ரொம்ப நியாயமான ஒரு கமெண்ட். ராயனுக்கும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், யாராவது ஒரு ஃப்ரெண்ட் அனுப்பிச்சிருந்துருக்கணும். ஏன்னா இருந்ததுலேயே வந்து அவங்க ஃபேமிலி வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஹர்ட் ஆனது வந்து ராயன் தான். அதனால அவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃப்ரெண்ட் அமைச்சிருந்திருக்கணும். இது வந்து ரொம்ப பயஸ்டா இருக்கு. விஷால், அருண், சௌந்தர்யா, தீபக், பவிக்கு மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புனா அது என்ன அர்த்தம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, ஜாக்லின் கூட தான் அனுப்பிச்சோம், அவங்க அம்மாவோடவே அவங்க ஃப்ரெண்ட் அனுப்பிச்சிட்டோம், அதனால டாஸ்க் நாங்கள் வைக்கவே இல்லை அப்படின்ட்டுருவாங்க. அதே ஆனால் அவங்களுக்கு டாஸ்க் வைக்கல. இப்போ இவங்களுக்கெல்லாமும் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கல்ல, இப்போ அதனால தான் அவங்க அப்பா அம்மாக்கு டாஸ்க் வைக்கல அப்படின்ட்டுருவாங்களா? அது எப்பயுமே பார்ஷாலிட்டி இருக்குதுன்னு தான் தெரியுது. அதுவும் ஜாக்லின் வந்து 12-13 வாரமா அவங்க அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய நெகட்டிவ்ஸ் தான் வந்து வெளியில் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதுதான். அண்ட் வேறு என்ன, எல்லாருமே வந்து உங்களுடைய ஹெல்த்தை தான் பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. ஹெல்த் இஸ் ஆல் ஃபைனு. அமுதா விஜய் வந்து, ஜாக்கி நீங்கள் சொன்னால் அதே இயற்கை சீன் வந்து முத்து, ஜாக்லின் அண்ட் யுவராஜை வச்சு ரீல்ஸ் போட்டிருக்காங்க. இல்லை நான் பார்த்தேன். ஆனால் நான் அதுக்கு சொல்லாமல் நான் இதுக்கு சொல்கிறேன். ஏன்னா அது வந்து ஒரு பொய். அது வந்து ஒரு பொய். அது வந்து இவங்களா வந்து கற்பனை பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம். ஒரு ஃபீல் இருக்க மாதிரி கட் பண்ணி நான் தான் நேத்தே சொன்னோம்ல. நேத்தே நாங்கள் என்ன சொன்னோம், மெய்யழகன் படத்தை ஹாரர் ஃபிலிமா வந்து சவுண்ட் எஃபெக்ட் மூலமா மாற்ற முடியுது. அதுக்கு உதாரணம் இது. அதனால அது மாதிரி பண்ணும்போது நான் வந்து ரீல்ஸ் பார்த்தேன். ஆனால் ராயனை வந்து விஷ்ணு கன்சோல் பண்ணும்போது இதை நான் கண்டிப்பாக உதாரணமாக சொல்லணுன்றதுக்காகவே நான் சொன்னேன். ஆக்சுவலி எஸ், அதான் விஷ்ணு பேர் என்ன, முத்து தான் வந்து வின்னருங்கிற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷனையும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் வந்து அமுதா மென்ஷன். அதே மாதிரி 2 பேருக்கும் ஒரு பேச்சு ஒன்று இருந்தது, ஜாக்லின் அண்டு முத்துவுக்கு. நான் கூட கேம் வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டோன்னு எனக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜாக்லின், 82 நாள் ஆயிடுச்சு. நீ ஒன்று பண்ண, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சு ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒன்று பண்ணுறேன், பாத்திரம் யார் பார்க்குறேன் யாருன்ட்டு. ஏன்னா நான் அப்படி விட்டுற முடியாது இல்லை அப்படின்ற மாதிரி முத்துவும் ஜாக்லினும் பேசிட்டாங்க. நீ வந்து எனக்கு வந்து பெரிய காம்படேட்டர்ன்ற ஒரே காரணத்தால தான் உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் இவ்வளவும் அப்படின்ட்டு முத்து சொல்லிட்டு இருப்பாரு. அபி அரவிந்த் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி பெட்டர் வந்து டாக்டர் பாருங்க அப்படின்னாங்க. இல்லப்பா, இங்க டாக்டர் கிட்ட போனாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்றது இருக்கு. 1 வீக் எப்படி இருந்தாலும் டேப்லெட் சொல்லுவாங்க, அதுக்குள்ள அதுவே சரியாயிடும். ஆமா, 1 வீக் எப்படி இருந்தாலும் ஒரு டேப்லெட், அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள். அண்ட் அபு கிச்சன் வந்து லைக் போட்டேன் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கிரீட் அவர்கள் வந்து காட் ரிவ்யூக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிரீட் வந்து எனக்கு தெரிஞ்சு காட் ரிவ்யூஸ்ல வந்து கமெண்ட் பண்ணியிருந்தவர். ஐ ரிமெம்பர் ஹிஸ் நேம். ரொம்ப சைக்காலஜி அண்ட் எமோஷன்ஸ் வெரி கிரேட் உங்க 2 பேரும் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்ல. தேங்க்யூ. அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுங்கிற வந்து விஷ்ணு சவுண்ட் அப்ப என்ன விஷ்ணு வந்து சவுண்ட் அப்பா வந்து என்ன சொல்லுவாருன்னு பயந்தது வந்து ரொம்ப கியூட்டா இருந்ததுன்னாரு. அது பயம் ஒண்ணு, இன்னொரு விஷயமும் இருக்கு. அதுல ரொம்ப யோசனை தயக்கங்கள், பப்ளிக்கா அக்செப்ட் பண்றோம் அப்படின்னு ஒரு விஷயம். இந்த இவரு சொல்வார்ல, கமல்ஹாசன் படத்துல சொல்வார்ல, ஊரு கூட்டி சொல்லி விட்டேன் இவர் தான் என் மாப்பிள்ளன்ட்டு அப்படிங்கிற அந்த மொமெண்ட் வந்து எப்பவுமே எல்லாருக்குமே அந்த ஒரு ஃபீலை வந்து பழுக்க காய்ச்சி பின்னாடி பக்கம் கம்பி உள்ளார விட்ட மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருக்கேன். எனக்கு இப்பதான் நான் பாக்குறேன். ஐ ஃபீல் வெரி நேரம் பார்க்கலையா? இல்ல அதை நான் இல்ல, ஆனா காலையில இருந்ததுக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்லைங்கிற. அப்ப பெரிய கம்பியை விட்டுருந்தது போல, இப்ப அந்த கம்பி கொஞ்சம் எடுத்து சின்ன கம்பி விட்டுருக்காங்க போகுது. சோ டிஃபிகல்ட். ஓகே, அப்படிதான் இருக்கீங்க. ஓகே, முருகன் முத்து அவர்கள் வந்து மை ட்ரீம் பிபி கண்டஸ்டன்ட் வந்து பெரியார், அம்பேத்கர், அண்ணா, மோடி, ஹிட்லரு, ட்ரம்ப், அப்ரஹாம் லிங்கன், புட்டின்னா, ஜே அம்மா, சசிகலா, கூல் சுரேஷ், பின்லேடனா. அனிதா வந்து ஆல்வேஸ் லவ் யுவர் லைஃப் லெசன்ஸ் ஜாக்கி சார். ஒரு கருத்தை நம்ம முன்னாடி வைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு நான் என்ன ஆயிருக்கேன், என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நான் மூவி ரிவ்யூவே பண்ண வந்தப்ப நான் வந்து ஒரு 2 படம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். அது எவ்வளோ கஷ்டன்றதுனால தான் நான் எந்த படத்தையும் வந்து அவ்வளோ எளிமையாவோ இல்லை ரொம்ப மோசமாகவோ விமர்சித்தது இல்லை.
அந்த சினிமா கிராமர் கூட இல்லாத ரொம்ப ரொம்ப மொக்கையான படங்களை தான் வந்து நம்ம வந்து இன்னும் ரொம்ப சொல்லியிருக்கோம். நாங்கள் வந்து எனக்கு வந்து கலாய்க்கிறது வந்து ரொம்ப கை வரும். நான்லாம் கலாய்ச்சா என்றைக்கோ இப்போ போயிருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு தப்பை நீங்கள் வந்து பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு பேக் ஃபயராக மாறும். அது நாட் எத்திக்ஸ், குட் எத்திக்ஸ், ரைட்? அதுதான். எஸ், ராஜ்வேல் போட்டிருந்தாப்புல ஃபோன் வேற எடுத்து பார்க்கணுமா அப்படிங்கறதான் என் ரியாக்ஷனா. ஓகேவா, உண்மை. அண்ட் இவங்க அமுதா வந்து சொல்லியிருந்தது தான் நாமளும் ஃபீல் பண்ணோம். இப்போ சொன்னேன் இல்லைங்களா, ஜாக்லினோட ஃப்ரெண்டு ஃபேமிலி வந்ததுனால உங்களுக்கு டாஸ்க் கிடையாதுலாம் சொல்லிட்டு இப்போ எல்லாருதையும் அனுப்புறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அண்ட் ஒரு நிமிடம் அப்படியே கீழே போனா தஹீராபான் வந்து அர்ச்சனா வந்து லிட்ரலா வந்து சொன்னாங்க, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல நாங்க இருந்தோம், இட்ஸ் லைக் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன், டூ மச் ஆஃப் ஸ்கிரீன் டைம் அவங்களுக்கு 24/7ல. ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே வின்னரு. அப்புறம் இவர் வந்து அந்த பிரதீப் பென்டோவா, அவருக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு வேற. அதனால அவங்க எல்லாருமே ஒருக்கிறதுனால கூட்டி கழிச்சு பார்க்கும்போது கணக்கு சரியா வந்துடும். ஓகே. அண்ட் பிபியில் லவ் ப்ரப்போசல் பண்ணா வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, இந்த மாதிரி பண்றது ஷோ படி தப்பு போகுது தோணுது. வீட்டுக்குள்ள லவ் கண்டென்ட் இருந்தா பரவாயில்ல, ஃபேமிலி ரவுண்ட்ல இப்படி எல்லாம் பண்றது ஷோவை பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சபரி ஆனந்த் போட்டிருக்காரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, அதேதான் ஷோவா எடுத்துக்கிறதும் அவங்க அப்பா அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் பண்றதுனாலையும். அதான் நான் சொல்றேன், எப்பயுமே அங்க இருக்கிற அப்பாக்கள்லே வந்து எவ்வளவு தூரம் ஒரு என்ன சுதந்திரம்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் சௌந்தர்யா அப்பா அம்மாலாம். இன்னும் வந்து ரொம்ப கட்டுப்பிடித்தனமான அம்மாக்கள் அப்பாக்களும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அதனால அது அப்படிதான். அதனால நீங்க அவ்வளவுலாம் நீங்க குழப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இதே தான் லாஸ்ட்லி அவங்க அப்பா வந்து அப்படியே வீர நட போட்டு உள்ளார வந்து என்ன பண்ணிட்டு போனாரு. அதேதான், அது மாதிரிதான். எப்படி இருக்கீங்க அவங்கள பொறுத்தவரை அந்த வீட்டுக்கு வந்து எல்லாமே ஒரு கண்டென்ட். எஸ். ஸோ இந்தியன் ஃபேமிலி துபாய் வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டூ சொல்லியிருந்தாப்புல வீக்கெண்டில் வந்து ரயனுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அண்ட் நாராயணன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு, தீபக், ஜாக்லின், மஞ்சரி, முத்து இந்த 4 பேரும் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஆனால் இன்று பவித்ரா கேட்கும்பொழுது நாங்கள் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணவில்லை என்று ஜாக்லின் சொன்னாங்க அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. தெரியல, போய் சொல்லிட்டாங்க. அதான் அது என்னன்னு தெரியல நமக்கு. அண்ட் ஆனந்த்ராஜ் வந்து, ஜாக்கி ப்ரோ நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஜாக்லின் வந்து மென்ஷன் பண்ணாங்க, ஷி வில் கப் த, அதாவது வந்து முத்துக்குமரனுக்கு வந்து கப்பு கொடுத்துருவேன். ஒருவேளை அவங்க ஜெயிச்சாருன்னா நான் வந்து உண்மையிலே வந்து ஹாப்பின்னு சொன்னாங்க. என்னை தவிர்த்து இன்னொருத்தர் கப்பு வாங்குறாங்க அப்படின்னா ஹாப்பி அப்படின்னாங்க. ஓகேவா. அண்ட் முத்துவுக்கு வந்து ஜாக்லின் வந்து ஈஸி காம்படிட்டர், சௌந்தர்யா பார்த்து பயம் என்ன, அது பேசுற காம்படிஷன் மட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அவர்கள் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அண்ட் லாஸ்ட் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டுடே நாட் ரியாலிட்டி ஷோ, ஒரு மாதிரி ட்ரமாட்டிக் ஷோ மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சிவன்ஜி. அண்ட் பிபி டீமில் வந்து ஒரு விஜய் டீமை வந்து எப்படின்னா அவங்களுடைய பேட் நேம் வந்து கிளியர் பண்ணி அந்த வீட்டில இருந்து வெளியில் அனுப்புறோங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ப்ரீவியஸ் சீசன்ஸ் மாதிரி இல்லாமல் கண்டஸ்டன்ஸோ இல்லை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோ வந்து எல்லாத்தையுமே அவங்களுக்கு சொல்லி அதன் மூலமாக அவங்கள வந்து மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கமெண்ட்ஸ் நீங்கள் இப்படி பண்ணாதான் அடுத்த ஷாட்டி ஷோவுக்கு வந்து யாராவது வருவாங்க. எஸ். ஏன்னா பூர்ணி மாயெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்களா, அவங்களாம் எங்கேயுமே வர முடியல அவங்களால. அதுதான். அதனால இந்த வாட்டி வந்து அதெல்லாம் வந்து அங்கேயே தீர்த்து அங்கேயே அனுப்பிச்சுன்றது அதான் இந்த ஒரு நாளே வச்சு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா. பாமதி கிருஷ்ணவேணி அவங்க 2 பேரும் வந்திருந்தாங்க, உங்களுடைய ஹெல்த் பற்றி விசாரிச்சிருந்தாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் வந்த கமெண்ட்ஸ். இது 32 நிமிஷம் ஆயிடுச்சு, கட் ஆகிட்டு அப்படியே செகண்ட் பார்ட் போயிடுவோமா? செகண்ட் பார்ட் போயிடலாம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்கிற டீட்டெயில்ஸோட சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கேட்டகரியில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு மீண்டும் வேறு எபிசோட் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி ஷேர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.